விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை ரஷ்யா இடையிலான கடல்வழி வர்த்தக தடத்தை உருவாக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ரஷ்யாவில் பிரதமர் மோடி பேச்சு. அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட ஓபிஎஸ் பற்றி பேசுவதற்கு இனிமேல் ஒன்றுமில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழ்நாடு அரசின் மருத்துவ கட்டமைப்பு சாதனைகள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். லோகோ பைலட் காலி பணியிடங்களை நிரப்பாததுதான் விபத்துகளுக்கு காரணம். ஒன்றிய பாஜக அரசு மீது செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. புதிய குற்றவியல் சட்டத்தில் மருத்துவர்களுக்கான தண்டனை பிரிவை உடனே நீக்க வேண்டும். உள்துறை அமைச்சருக்கு கலாநிதி வீராசாமி எம்பி கடிதம். மின்வாரிய அலுவலகங்களில் நிலவும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். தமிழக அரசுக்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தல். கர்நாடக அணையில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதை அறிந்து அரசு பொறுப்பை உணர்ந்து உரிய தண்ணீரை பெற வேண்டும். அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோர் மீதான தாக்குதல் 2 மடங்கு அதிகரிப்பு. மத்திய அமைச்சர் முருகன் குற்றச்சாட்டு. அமைதியை நிலைநாட்ட நமது வீரர்கள் உறுதி பூண்டுள்ளனர். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. காஷ்மீர் தாக்குதல். பயங்கரவாதத்தை நிறுத்த பாகிஸ்தானுக்கு ஃபரூக் அப்துல்லா எச்சரிக்கை. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு எதிரான மனு. கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல். பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணம். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வருத்தம். உக்ரைனில் குழந்தைகள் மருத்துவமனை மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். 20க்கும் மேற்பட்டோர் பலி. ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணியின் ஆலோசகராக ராகுல் டிராவிட்டை நியமனம் செய்ய திட்டம். அணி நிர்வாகம் முடிவு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.